அதிமுக அன்னைக்கு என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு எதிராக வாக்களிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த நிலையில நீங்க சி.வி. சண்முகம், வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் தலைமையிலான அந்த 25 பேர் கொண்ட குழு திடீர்னு முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, இல்ல நாங்க விஜய் ஆதரிப்போம். எடப்பாடி தரப்புல இப்போ ஒரு பெட்டிஷன் என்ன கொடுக்குறாங்க, இல்ல அவங்க மேல எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஒரு 4 பேர் மேல மட்டும் நடவடிக்கை எடுங்க, மற்றவங்க யார் மேலேயும் நடவடிக்கை வேணாம். அதாவது 21 பேர் மேல வேண்டாம், ஒரு 4 பேர். அந்த 4 பேர் யாருன்னா 21 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேணான்னு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த பெட்டிஷன் செல்லாது. வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் இந்த 4 தொகுதிகளுக்கு தான் பிரச்சனை. 5 தொகுதியில் ஏற்கனவே திருச்சி கிழக்குங்கிறது அவர் ப்ராப்பராக ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதுக்கு இடைத்தேர்தல் கன்ஃபார்ம், அதில் மாற்றம் இல்லை. ஒரு தொகுதி கன்ஃபார்ம், அந்த 4 தொகுதிங்கிறது கேள்விக்குறி. ஆமாம், ஒரு கேள்விக்குறி. அது மீதி 4க்கும் இடைத்தேர்தல் வாய்ப்பு இல்லை. பிரச்சாரத்தின் போது அவங்க சொல்றது வேற, பட் அந்த அஃபிடவிட்ல இருக்கிற விஷயங்கள் வேற. நான் ஒரு டாக்டர், எனக்கு நீங்கள் வாக்களிக்கணும், எப்பயுமே நான் உங்களை பார்த்துக்குவேங்கிற மாதிரி சொல்கிறது. நான் ஒரு எம்பிஏ பட்டதாரி நான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. நீங்கள் போஸ்டரில் வச்சுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் தன்னை எம்பிஏன்னு சொல்லிட்டு போகிறீங்க. பட் 10th தான் படிச்சிருக்கீங்க. இந்த 9 பேருடைய எம்எல்ஏக்களுடைய சிக்கல் வந்து அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். அவங்க எல்லாமே தகுதி நீக்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட்டதாரின்னு ஏன் சொல்கிறீங்க? 10th நான் சாதாரணமாக 10th படித்தேன், எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் பிபிஏ படித்த ஒரு எம்பிஏ படித்தேன்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் ஜோதிடத்தில் டாக்டரேட் வாங்கின நீங்கள் டாக்டர்னு ஏன் சொல்கிறீங்க? தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கெல்லாம் ஒரு அறிவுறுத்தி இருந்தாங்க. இப்போ சட்ட ரீதியான பல சிக்கல்கள் இருக்கு. இந்த 5ல் திருச்சி கிழக்கு திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில் ஜெயிச்சதுனால ராஜினாமா பண்ணது, மீதி 4 ராஜினாமா பண்ணி அதனால் ஏற்பட்ட ஒரு காலி இடங்கள். இதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்னென்ன, இது பற்றி சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? இது ஆக்சுவலாக நம்ம அப்பயே இஷ்யூ ஆச்சு. என்னன்னா, திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த நாள் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் சேர்றது, இதெல்லாமே பெரிய இஷ்யூவாக தான் நம்ம சொன்னோம். இது சம்மந்தமாக சிபிஐ என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. இது பட் சட்ட சிக்கல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் ரெட்டலை சின்னத்தில் போட்டியிட்டு ஏற்கனவே 47 பேரில் 27 பேர் என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்றத்தில், அதாவது தங்களுடைய தலைமையை எதிர்த்து வாக்களித்தனர். என்ன காரணம்னா, அதிமுக அன்னைக்கு என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு எதிராக வாக்களிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த நிலையில் நீங்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் தலைமையிலான அந்த 25 பேர் கொண்ட குழு திடீர்னு முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, இல்லை நாங்கள் விஜய் ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, சட்டமன்றத்தில் ஓப்பனாகவே 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். புரிதுங்களா? இந்த இஷ்யூ தான் அடுத்தடுத்த நாட்களில் பிரச்சனையாக ஆரம்பிச்சு. என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி, இல்லை பொதுச் செயலாளர் நான் தான், கொறடா ஏற்கனவே அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை தான் நான் நியமிச்சிருக்கிறேன். இந்த நிலையில் கொறடாவுடைய உத்தரவை மீறி 25 பேர் வாக்களித்திருக்கிறாங்க. அதனால் அவங்கள கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு, சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாரு. இது ஒரு இஷ்யூ. பட் திடீர்னு இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ள ஒரு சமாதானமாகி ஒரு 10 நாட்கள் ஆயிடுத்து. 12 நாள் ஆனதுக்கு பிறகு எடப்பாடி தரப்பில் இப்போ ஒரு பெட்டிஷன் என்ன கொடுக்குறாங்க, இல்லை அவங்க மேலே எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு 4 பேர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுங்க, மற்றவங்க யார் மேலேயும் நடவடிக்கை வேணாம். அதாவது 21 பேர் மேலே வேண்டாம், ஒரு 4 பேர். அந்த 4 பேர் யாருன்னா அவங்க
தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்தவர்கள் திடீர்னு என்ன பண்ணாங்க, 4 பேருமே அவங்களுடைய பதவியை, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவிலே ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, திடீர்னு வேலுமணி அண்ட் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே சமாதானமாயிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கம் மீண்டும் போறத விரும்பாத இந்த 4 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் இந்த இஷ்யூன்னு வச்சுக்கல. இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சட்ட சிக்கல் கடுமையா இருக்கு. அதாவது 21 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேணான்னு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த பெட்டிஷன் செல்லாது அப்படிங்கிற ஒரு டாக் ஓட ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சியில ஒரு பிளவுபட்டு ஒரு கட்சி ஒரு தரப்பு என்ன பண்ணாங்க, வேற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. சட்டமன்றத்தில் அவங்க பெரும்பான்மையா அவங்க ஒரு முடிவு எடுத்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மீண்டும் சமாதானம் ஆகிக்கிறாங்க. இது விஷயம். ஆனால் 10 நாட்களுக்குள் கட்சியினுடைய கொறடாவோ பொதுச் செயலாளரோ தங்கள் கட்சிக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுத்தவர்கள் மீது சமாதானமாவோ மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு 10 நாட்களுக்குள். இதுதான் ஒரு லா, அதாவது சட்டமன்ற விதியின்படி அன்னைக்கு, அதாவது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல 25 பேர், அவங்க மீது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அடுத்த நாளே சம்பந்தப்பட்ட 25 பேர் மீதும் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்றாரு. ஸோ அந்த பெட்டிஷன் அது சம்பந்தமா ஏற்கனவே சபாநாயகர் என்ன ஜேசிடி பிரபாகர் என்ன சொல்றாரு, ஆமா பெட்டிஷன் கொடுத்துருக்கிறாரு, அது சம்பந்தமா நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்போ முடிவு அது என்னுடைய முடிவு, எப்போனாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன், இல்லாமல் போகணும். பட் எடப்பாடி தரப்பில் கொடுத்துருக்குறாங்கிறத அவர் அட்மிட் பண்ணிட்டார். அதாவது 25 பேருக்கும் எதிராக ஒரு பெட்டிஷன் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டார். இந்த நிலையில் என்ன ஆகிடும், ஒரு 10 நாள் கழிச்சு இல்லை ஒரு 21 பேர் மேலே மட்டும் நீங்கள் மன்னிப்பு கொடுத்து நானே மன்னிச்சுட்டேன், அதனால் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இங்கே சபாநாயகர் எடுக்க வேணாம், 4 பேர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அது என்ன சொல்றாங்கன்னா, 10 நாட்களுக்குள் தான் கொடுக்கப்படுற பெட்டிஷனுக்கு தான் உயிர். 12 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அதாவது மன்னிப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, இந்த 21 பேர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்றாரு பாருங்க, அது செல்லாதுன்னு ஒரு தகவல் இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. சட்ட ரீதியான ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கா இருக்கு. சபாநாயகரும் அந்த மன்னிப்பு கிடைத்ததை ஏத்துக்கிட்டார்ல. இப்போ அவர் அபிஷியலா இன்னும் கொறடாவை நியமிக்கல, அதிமுக குழு தலைவரை நியமிக்கல, ஆனா இபிஎஸ் கொடுத்த லெட்டரை ஏத்துக்கிட்டாரு. சபாநாயகருடைய இந்த முடிவுக்கு சேலஞ்ச் பண்ணி யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அந்த 10 நாட்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் தான் உயிர். 10 நாளுக்கு மேலே அவர் மன்னிப்பு கொடுத்துட்டேன்னு கொடுக்குற பெட்டிஷன் செல்லாது. நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி கொடுத்தது தான் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் அது மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படின்னு யாராவது கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, பப்ளிக் லிட்டிகேஷன், அப்போ சிக்கல்ங்கிறாங்க. இல்லை, இதில் இன்னொரு கூடுதலான ஒரு கேள்வி. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி 25 பேர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது 4 பேர் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் இபிஎஸ் தலைமை ஏற்று இந்த ஃபேக்ஷன் மீதி இருந்த 21 பேரும் இந்த பக்கம் வர்றாங்க, தாய் கழகத்துக்கு வர்றாங்க. அப்போ 4 பேருக்கு மேல மட்டும் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கக்கூடிய சமயத்துல, அந்த லெட்டர் இருக்கக்கூடிய சமயத்துல ராஜினாமா ஏற்கிறாரு சபாநாயகர். ஆல்ரெடி அவர் மேல கட்சி தாவல் ஒரு விவகாரம், ஒரு குற்றம் இருக்கு. இந்த ராஜினாமா அதை எரேஸ் பண்ணிடுமா அந்த குற்றத்தை? கண்டிப்பா கிடையாது, வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. அதுவும் ரைட், நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் தனி, இந்த பாயிண்ட் கரெக்ட் நீங்க சொல்ல. அதாவது நீங்க ஏற்கனவே எதிர்த்து ஓட்டு போட்டீங்க, அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு நாங்க சொல்றோம். அப்படி நான் சொன்னப்பே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டம் உங்க மேல அமல் ஆயிடுச்சு, நீங்க கொஸ்டினிங் ஆயிட்டீங்க, ஒரு குற்றவாளி ஆயிட்டது பிறகு நீங்க ராஜினாமா பண்ண என்ன பண்ணாட்டி என்ன? ஸோ நீங்க ராஜினாமா பண்றது செல்லாது. அது வேணா நீங்க உங்களுடைய திருப்திக்கு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வேணா போகலாம், ஆனால் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் படி உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க.
இது சபாநாயகருடைய டேபிள்ல இருக்கிற ஒரு விஷயம். அவர் எப்போ முடிவெடுக்க போறாரு தெரியல. பட் அதையும் சேலஞ்ச் பண்ணி கண்டிப்பா யாராவது போனாலும் இது ஏடிஎம்கே போகும். ஏன்னா எடப்பாடியே போவார்ல. இல்ல அன்னைக்கே நான் சொன்ன பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரிசைன் பண்றாங்க. அதனால அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கண்டிப்பா உச்சநீதிமன்றம் இது ஒரு விஷயமா எடுத்துக்கும். இந்த வழக்கு தான் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. புரியுதுங்களா? சென்னை நான்கு உயர்நீதிமன்றத்திலயும் ஒரு பெட்டிஷன் குடுத்திருக்காங்கன்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த இடைத்தேர்தல் கூடாது. நடத்தக்கூடாது ஆமா, 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி. ஆனா, ஆமா. தலைமை தேர்தல் அதிகாரி ஆயத்த பணிகள்லாம் துவங்குங்கன்ட்டாரு. அப்போ இது ஃபார்மாலிட்டின்னு சொல்றாங்க. ஹக்கீம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்மாலிட்டி. இது ஒரு ஃபார்மாலிட்டி. என்ன காரணம்னா, தமிழ்நாடு மட்டும் இருக்க வாய்ப்பில்ல. ஆல் ஓவர் இந்தியால உள்ள காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒரு ஃபார்மாலிட்டி இது. பட் காரணம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்திலும் இப்ப நீங்க சொன்ன மாரி உயர்நீதிமன்றத்திலும் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில், இந்த 4 தொகுதிகளுக்கு தான் பிரச்சனை. 5 தொகுதியில ஏற்கனவே திருச்சி திருச்சி கிழக்கு. கிழக்குங்கிறது அவரு ப்ராப்பரா ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதுக்கு இடைத்தேர்தல் கன்ஃபார்ம். அதுல மாற்றம் இல்ல. ஒரு பட் தொகுதி அந்த கன்ஃபார்ம். அந்த 4 ஆமா தொகுதிங்கிறது கேள்விக்குறி. ஆமா. ஒரு கேள்விக்குறி. அது மீதி 4க்கும் இடைத்தேர்தல் வாய்ப்பில்ல. அதான் ஆகஸ்ட் லாஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வருதுல்ல. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, அந்த 4 பேரையும் மீண்டும் தேர்தலில் நிறுத்த தடை விதிக்கணும்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா கட்சி தகவல் தடை சட்டத்தின் கீழ இவங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும் இவங்க மேல. அதனால அவங்க 4 பேரையும் தேர்தலில் நிற்க தடை விதிக்கணும்னு ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த சட்ட சிக்கல் இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும் வரை 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் என்பது தற்போதைய இல்லை அப்படிங்கிறது நீங்க சட்ட வல்லுநர்களுடைய தகவலா இருக்கு. இல்ல இப்ப இது எப்படி விஜய்க்கு சிக்கலாகும்? அந்த 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. அவங்க தியாகம் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆமா. விஜய்க்கு இது பெரிய அட்வான்டேஜ் தானே. ஒரு செயற்கையான ஒரு மெஜாரிட்டி அவர் உண்டு பண்ணிட்டார்ல. ஏங்க நீங்க 229 தானே ஸ்ட்ரென்த் உங்களுக்கு. கண்டிப்பா. 29ல அப்ப ஆல்ரெடி அப்ப அவருக்கு ஏங்க இன்னொரு விஷயம். நீங்க ரைட்டு அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. லீகலா. உங்கள நம்பி போனீங்க. 25 பேர் போனாங்க உங்கள நம்பி வந்தாங்க. அவங்களுக்கு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. சரி உங்கள்ட்ட சேரணும். நீங்க திருப்பி அவங்களோட எண்ணமா இருந்திருக்கும் அன்னைக்கு. ராஜினாமா பண்ணதுக்கு என்ன காரணம்? தாவேக்கா வேட்பாளரா அவங்க ஜெயிச்சிடலாங்கிறது அவங்களோட எண்ணமா இருந்திருக்கும். அதிமுக நாங்க இதுதானே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ரெட்டலை நின்று தானே உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. ராஜினாமா பண்ணிட்டு விசிலே நின்று ஜெயிச்சிடுறோம். ஜெயிச்சு தாவேக்கா வேட்பாளராகவும் உறுப்பினராகவும் மாறிடுவோமே அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமா இருந்துச்சு. பட் அந்த 4 பேருடைய எண்ணம் பழிக்க முடியாம போயிடுச்சு இல்ல, நடக்க முடியாம போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே விஜய் நம்பி போனவங்க எல்லாமே நீங்க நட்டாட்டில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துடாதா வெளியில. லீகலா வேணா உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 பேர் எனக்கு என்ன பிரச்சனை, அவங்க 4 பேருக்கு தானே பிரச்சனைன்னு தாவேக்கா தரப்பு நினைக்கலாம். ஆனால் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு நிலைமை இப்படி ஒரு ஆயிடுச்சுன்னா எப்படி ஒரு சரியா இருக்கும்ன்றாங்க. அரசியல் ரீதியா தொண்டர்கள் மத்தியிலேயோ இந்த ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு சரியா இருக்காது இல்ல. அப்ப நீங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஏற்கனவே 25 பேர் உங்களை நம்பி வந்தாங்க. அவங்களுக்கும் நீங்க எந்த விதத்திலையும் உதவி பண்ணல. ஒரு சிக்கலை கொடுத்தோன்னா திருப்பி அவங்க எடப்பாடியே போய் நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கு இவ்வளவு ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறது ஒரு விஜய்க்கு ஒரு ஏற்படுத்தும்ல அது. நான் அப்படிதான் சொல்றேன் நான். நீங்க நிர்வாக ரீதியா பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனால் தாவேகா மீதும் விஜய் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை ஆயிடும்ன்ற நான். அதுதான் என்னோட எண்ணமா நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். இப்போ 4 அந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்கல. திருச்சி கிழக்கு மட்டும் தான் நடக்குது. அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்போ அந்த 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு ஒரு ஆதாயத்திற்காகவோ, இல்ல திருப்பி நம்ம தாவேக்கால ஏற ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட வந்திருப்பாங்க. அப்போ அந்த வழக்கினுடைய ப்ராசஸ் எவ்வளவு காலம் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்ப அவங்க மேல வெப் பாயுமா? ராஜினாமா செல்லுமா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்போ அதுவும் காலம் போய்க்கிட்டே கண்டிப்பா இருக்கு. தேர்தல் வழக்குகள் எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு ஒரு கால நிர்ணயமே இல்ல. என்ன நீங்க கண்டிப்பா ஆண்டாண்டமா ஓடிட்டு இருக்கோம் அந்த வழக்கு. நீங்க அதுக்கெல்லாம் போய் நிக்க முடியாது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். அந்த 4 தொகுதிகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஒருவேளை
இந்த எம்எல்ஏக்களே இல்லாத காலியாக இருக்கிறத வந்து ஒரு அவசர வழக்காக எடுத்து விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ அவசரம்னாலும் கூட மினிமம் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் ஆகிடுங்கிறது என்னோட எண்ணம். காரணம் என்னன்னா இதில் சிபிஐ என்கொயரி பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்குறாங்க. பணம் கொடுத்து தான் வந்து அவங்கள ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு ஒன்று இருக்கு. அது தனி. கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருக்கிறதுனால அந்த அவங்க 4 பேரையும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கணுங்கிற ஒரு வழக்கு அது தனி. பணம் வாங்கிட்டு தான் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி வழக்கு. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் இன்னும் என்னை பொறுத்தவரை இன்னும் ஒரு வருஷத்துக்கு குறைந்த அளவு சொல்கிறேன், குறைந்த அளவுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலுங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்றும் சில இன்னும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பலர் தங்களுடைய இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்பந்தமான தரவுகள் வந்து பிழையா கொடுத்துருக்காங்க, தவறா கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதனுடைய பின்னணி என்ன சார்? ஆமாம், அதை என்ன சொல்கிறாங்க, பிரச்சாரத்தின் போது அவங்க சொல்கிறது வேற, பட் அந்த அஃபிடவிட்டில் இருக்கிற விஷயங்கள் வேறு. நான் ஒரு டாக்டர், எனக்கு நீங்கள் வாக்களிக்கணும், எப்பயுமே நான் உங்களை பார்த்துக்குவேங்கிற மாதிரி சொல்கிறது. நான் ஒரு எம்பிஏ பட்டதாரி நான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. நீங்கள் போஸ்டரில் வச்சுக்கிறீங்க, அடிக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் தன்னை எம்பிஏன்னு சொல்லிட்டு போகிறீங்க. பட் 10th தான் படிச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்ததுக்கும் அஃபிடவிட்டில் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு இஷ்யூ கிளம்பியிருக்கு. குறிப்பாக ஒரு 9 அமைச்சர் ஒருத்தர் உட்பட 9 எம்எல்ஏக்கள், தாவேகா எம்எல்ஏக்களுடைய கல்வி தகுதிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் என்னென்னா அவங்க சொன்ன விஷயத்துக்கும் அவங்க வந்து கொடுக்கப்பட்ட அஃபிடவிட்டில் கொடுக்கப்பட்ட சான்றிதழுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார் பள்ளிக்கல்வித்துறை, அவர் வந்து ஆக்சுவலாக எம்பிஏ நான் படித்தேன்னு சொல்லியிருக்காரு பிரச்சாரத்தில். பட் பார்த்தீங்கன்னா எம்பிஏ சர்டிஃபிகேட் தான், சாரி பிபிஏ சர்டிஃபிகேட் தான் அவர் கொடுத்துருக்காரு. எம்பிஏங்கிறது ஒரு இல்லை, பிபிஏ தான் அவர் படிச்சிருக்காரு அப்படிங்கிறது. நீங்கள் அதுக்கப்புறம் தாம்பரம் சரத்குமார், அவரும் அதே ஒரு மாதிரி ஒரு சிக்கல், அவருக்கும் எம்பிஏ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சொல்லியிருக்காரு, பட் எம்பிஏ படிக்கலை அப்படிங்கிறாங்க. தஞ்சாவூர் விஜய் சரவணன், அவர் 10th தான் படிச்சிருக்காரு, ஆனால் பிபிஏ படித்தேன்னு சொல்லியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆவடி ரமேஷ்குமார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அவர் டாக்டர் படிக்கலை, சாதாரணமாக தான் இருந்திருக்காரு. அடுத்தது விருதுநகர் செல்வம், அவரும் டிப்ளமா தான் முடிச்சிருக்காரு, ஆனால் டாக்டர்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இந்த காட்பாடி அதே மாதிரி, இல்லை கவுண்டம்பாளையம் கனிமொழி, அவங்க தான் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஜோசியத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. டாக்டர்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஜோசிய படிப்பில், ஜோதிட படிப்பில் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை நம்பியிருக்கிறாங்க. குமாரபாளையம் விஜயலட்சுமி, அவங்களும் அப்படி தான் பட்டதாரின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பட்டதாரி இல்லை, 10th தான் படிச்சிருக்காங்கன்றாங்க. போலூர் அபிஷேக், அவரும் அதே மாதிரி எம்பிஏன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அம்பத்தூர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, டிப்ளமா தான், அவர் டிப்ளமா தான் படிச்சிருக்காரு, அவரும் வேறொரு சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்திருக்கிறார். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் கமிஷன் என்ன பண்ணியிருக்கு, இது சம்பந்தமான விளக்கத்தை லீகலாக கேட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, பிரச்சாரம் செய்யும்போது அவங்க பேசின விஷயங்கள் வேற, அவங்க போஸ்டர்லேயே நீங்கள் நோட்டீஸு, வீடு வீடாக கொடுக்கப்பட்ட நோட்டீஸு, இதெல்லாத்தையுமே எவிடன்ஸாக எடுத்து பார்க்கும்போது நீங்கள் எம்பிஏன்னு ஏன் சொல்கிறீங்க, 10th தான் முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 9 பேருடைய எம்எல்ஏக்களுடைய சிக்கல் வந்து அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சட்ட சிக்கலை ஏற்படுத்தும், அவங்க எல்லாமே தகுதி நீக்கமாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு இப்போ ஒரு தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது சட்ட சிக்கலை ஏற்படுத்துமா சார்? அப்படி கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆமாம், லீகலாக போகும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்கல்ல, பொய் சொல்லி தானே பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? பட்டதாரின்னு ஏன் சொல்கிறீங்க? 10th நான் சாதாரணமாக 10th படித்தேன், எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் பிபிஏ படித்தவர் எம்பிஏ படித்தேன்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் ஜோதிடத்தில் டாக்டரேட் வாங்கின நீங்கள் டாக்டர்னு ஏன் சொல்கிறீங்க? புரியுதுங்களா? நீங்கள் பிஹெச்டிங்கிற விஷயத்துக்கும் எம்பிபிஎஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா கேம், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல.
நீங்க பிரச்சாரத்தின் போது நீங்க வந்து தவறான தகவலையும் சொல்லியிருக்கிறீங்க. பட் அஃபிடவிட்ல நீங்க குடுக்கும்போது, அங்க நீங்க பொய் சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள தான் அமைச்சர் கூட இந்த மாரி ஒரு சங்கடத்தில் மாப்பார்ன்னு அவர் எதிர்பார்க்கல. அவரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன்னு சொன்னாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஏதோ பெரிய அபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ரூ. 1,50,00,000 அபார்ட்மெண்ட் வாங்குனாருல்லாம் சொல்லி அவர பத்தி அடுத்தடுத்த விமர்சனங்கள் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். பட் இந்த 9 பேருக்கான எம்எல்ஏ பதவிக்கான ஒரு கத்தி தொங்குது. கண்டிப்பா தேர்தல் கமிஷன் இதில ஒரு முடிவெடுத்தால், அவங்களும் தகுதி நீக்கம் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எங்கேயுமே நடக்கல. எங்கேயுமே இதில நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க பொது தொகுதிகளை, தலித்துகளை நிப்பாட்டி ஜெயிச்சிருக்கோன்னு ஒரு 40 தொகுதிய நாங்க வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு புரட்சிலாம் சொன்னாங்க. தாவேக்கால. 40 தலித்துகளை பொது தொகுதியில படி நாங்க ஜெயிச்சிருக்கோம். அப்படின்னு கடைசியில பார்த்தா அப்படி இல்ல. அது ஒரு தவறான தகவல்னு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம். இது எல்லாமே நீங்க விளையாட்டா தான் நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது. அவங்க இவ்வளோ பெரிய சீரியஸாலாம் நெனச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய சிக்கல குடுக்கணும்னு அவங்க நெனச்சிருக்க மாட்டாங்க. பிபிஏ படிச்சோம், எம்பிஏன்னு சொன்னா என்ன இருக்கு? என்ன சர்டிஃபிகேட்டா கேட்க போறாங்க? அப்படின்னு நெனைக்கிறது தானே. இப்ப நம்ம எல்லாம் நம்ம ஆளுங்களே கல்யாண பத்திரிக்கையில வச்சுக்கிறது தானே. ஒண்ணும் இல்ல. என்ன படிச்சிருக்கீங்க? அப்படின்னு பார்த்தா எம்காம் அப்படிம்பாரு. கடைசியில பார்த்துட்டீங்கன்னா எம்காம் ஜாயின் பண்ணதோட சரி. முடிச்சிருக்க மாட்டாரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாரி விஷயங்கள். பட் லீகலா சட்டமன்ற இது நீங்க எம்எல்ஏ ஆகும்போது தவறான தகவல் குடுக்க முடியாது. காரணம் என்ன? உறுதிமொழி எடுக்கிறீங்க. என்ன? நீ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும்னு அவங்க யாருமே நினைக்கல. ஆனா, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஹக்கீம். நன்றி.